அஸ்ஸலாமு அலைக்கும். குட்டி பசங்களுக்குலாம் இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்கிறேன். ப்ராஃபட் வந்து ஒரு நாள் 8 திர்ஹம் எடுத்துகிட்டு மதீனாவோட கடை வீதிக்கு போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க அப்படின்னா, ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கலாம், ப்ராஃபட்காக ஒரு ட்ரெஸ் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு மதீனாவோட கடை வீதிக்கு போகிறாங்க. போகிற வழியில் பார்க்குறாங்க, ஒரு குட்டி பாப்பா வந்து நின்றுட்டு அழுதுட்டுருக்கு. அதை பார்த்துட்டு ப்ராஃபட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குட்டி பாப்பா கிட்டே போயிட்டு சலாம் சொல்லிவிட்டு, ஏன் அப்படி அழுகிற அப்படி சொல்லி கேட்குறாங்க. அந்த பாப்பாவும் பதில் சலாம் சொல்லிவிட்டு அவள் சொல்கிறா, என்னோட ஓனர் வந்து எனக்கு 4 திர்ஹம் கொடுத்தாங்க, அந்த திர்ஹம் எடுத்துகிட்டு போய் நீ வந்து கடையில் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வா அப்படி சொல்லியிருக்காரு. நானும் வந்தேன், ஆனால் வரும்போது என்னோட அந்த 4 திர்ஹம் தொலைஞ்சு போச்சு அப்படி சொல்கிறான். இதை பார்த்து ப்ராஃபட் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அழாத, நான் உனக்கு இந்த 4 திர்ஹம் தரேன்னு சொல்லிட்டு ப்ராஃபட் வச்சுருந்த அந்த 8 திர்ஹமில் 4 திர்ஹம் எடுத்து அந்த பாப்பா கிட்ட கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. திருப்பி கடைக்கு போயிட்டு 2 திர்ஹம் யூஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ் வாங்குறாங்க. வாங்கிட்டு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது ஒரு ஏழை யாசகர் வந்து உட்காந்துட்டு, எனக்கு வந்து ட்ரெஸ் இல்லை, எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு கொடுக்குறவங்களுக்கு அல்லாஹ் வந்து ஆடை அணிவிப்பான், ட்ரெஸ் கொடுப்பான் அப்படி சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு ப்ராஃபட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவருக்கு அந்த 2 திர்ஹம் யூஸ் பண்ணி வாங்கினார்ல ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ் எடுத்து அந்த ஏழை யாசகர்கிட்ட கொடுத்துட்டு திருப்பி பேலன்ஸ் 4 திர்ஹம் வந்து அந்த பாப்பா கொடுத்துட்டாங்க. 2 திர்ஹம் யூஸ் பண்ணி ட்ரெஸ் வாங்கினாங்க, அதை ஒரு ஏழை யாசகருக்கு கொடுத்துட்டாங்க. பேலன்ஸ் இருக்க 2 திர்ஹம் எடுத்துட்டு திருப்பி மதீனாவுடைய கடை தெருவுக்கு சென்று அதே கடையில் 2 திர்ஹம் யூஸ் பண்ணி இன்னொரு ட்ரெஸ் வாங்குறாங்க. வாங்கிட்டு திருப்பி வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு வரும்போது இன்னொரு ஏழை யாசகர், என்கிட்டயும் ஆடை இல்லை, எனக்கு ஆடை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ் ஆடை அணிவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு ப்ராஃபட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து கொண்டு போய் அந்த ஏழை யாசகருக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அந்த ஃபஸ்ட்டு கொடுத்த பாப்பாவுக்கு 4 திர்ஹம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பாப்பா திருப்பி அதே இடத்துல நின்று அழுதுட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு திருப்பி வந்து ப்ராஃபட் போயிட்டு, ஏமா இன்னும் அழுதுட்டு இருக்க அப்படி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ப்ராஃபட், நான் வந்து என்னோட ஓனர் வந்து எனக்கு கொடுத்தாங்க, நான் வாங்கிட்டு வர சொல்லி அதை தொலைச்சிட்டேன், அதுக்கு பதிலாக நீங்கள் கொடுத்தீங்க, ஆனால் ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு கேட்பாரு. அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் வேணால் எனக்கு வந்து பரிந்துரை பண்ணுறீங்களா, எனக்கு நான் இப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லி எனக்கு பரிந்துரை பண்ணுறீங்களா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. உடனே ப்ராஃபட் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போவாங்க. நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வா, எந்த வீடுன்னு காட்டு, நான் உனக்கு வந்து பரிந்துரை பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணும் கரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வீடையும் காமிச்சிட்டோம். ப்ராஃபட் வந்து வெளியில் நின்றுட்டு கூப்பிடுறாங்க, சலாம் சொல்கிறாங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி. அது ஒரு அன்சாரி தோழருடைய வீடு. சலாம் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு சலாம் சொல்கிறாங்க, யாருமே திருப்பி பதில் சலாம் சொல்லலை. திருப்பியும் செகண்ட் சலாம் சொல்கிறாங்க, யாருமே திருப்பி சலாம் சொல்லலை. திருப்பி 3வது முறை சலாம் சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அந்த வீட்டில் உள்ள பெண்கள் வெளியில் வந்து பதில் சலாம் சொல்கிறாங்க ப்ராஃபட்டுக்கு. உடனே ப்ராஃபட் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் ஃபஸ்ட்டும் சலாம் சொன்னேன் நீங்கள் ரிப்ளை பண்ணல, செகண்டும் சலாம் சொன்னேன் நீங்கள் ரிப்ளை பண்ணல அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த பெண்கள் சொல்கிறாங்க, உங்களுடைய சலாம் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது வந்து கிஃப்ட் இல்லை, ஸோ நாங்கள் அதனால் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணோம், கொஞ்சம் எங்களுக்கு நிறையவே கிடைக்கட்டும் அப்படி சொல்லி வெயிட் பண்ணோம் அப்படி சொல்கிறாங்க. உடனே அதுக்கப்புறம் ப்ராஃபட் வந்து நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு, இந்த பொண்ணுக்கு நான் பரிந்துரை செய்கிறேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள்கிட்ட சொல்கிறாங்க. உடனே வந்து அந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் மன்னிப்பு கேட்டு அல்லாட்ட நீங்கள் பரிந்துரை செய்கிறீங்க, உங்களுடைய பரிந்துரையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோமா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், அந்த பொண்ணுக்கு இன்றைக்கே நாங்கள் உரிமை விடுறோம், அந்த பொண்ணு இன்னிலேருந்து அடிமை இல்லை அப்படி சொல்லி ப்ராஃபட்டை கண்ணியப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்த்த ப்ராஃபட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த 8 திர்ஹம்ல இருந்த இந்த பரக்கத்தை வந்து நான் வேற எந்த திர்ஹத்துலையும் பார்த்ததில்லை அப்படி சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, இந்த 8 திர்ஹத்துல இருந்த பரக்கத்தை நான் வேற எந்த திர்ஹத்துலையும் நான் பார்த்ததில்லை அப்படி சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, இந்த 8 திர்ஹம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, 2 ஏழை யாசகருக்கு ஆடை கொடுத்துருக்கு, ஒரு குழந்தையோட பயத்தை போக்கியிருக்கு, ஒரு அடிமைக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கான் அல்லாஹ் அப்படி சொன்னாங்க. ஸோ குட்டீஸ், நாம் இந்த கதை மூலமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் மற்றவங்க மேலே கருணையோடு இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் நம்ம மேலே கருணையாக இருப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.